தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு போதிய முக்கியத்துவம் கிடைக்கிறதில்ல, புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அப்படிங்கிற வகையில் அவங்க வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் கட்சி அவங்க தமிழக வெற்றி கழகமா? அதுவே தெரியாமல் தான் நீங்கள் ஜாயின் பண்ணி 40 வயசை சார்ந்தவன் காவனூர் ஊரை சேர்ந்தவன் 2025 மே மாதம் 21 ஒரு பொண்ணையே ரேப் பண்ணான். அவனும் திமுக நகர செயலாளர். கிருஷ்ணகிரி செப்டம்பர் 25 எம்எல்ஏ உதவியாளர் ஒருவர் 20 வயது மாற்றுத்திறனாளி பெண்ணை கற்பழித்திருக்கிறார். அவரும் திமுக. கிட்டத்தட்ட 23% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியில் நடைபெறும். இதுக்கெல்லாம் என்ன பதில்? திமுக பதில் சொல்லுமா? 2080 பாலியல் வன்கொடுமைகள் நடந்தேறியிருக்கு தமிழ்நாட்டில் 5 வருஷம். விளாத்திக்குளம் சம்பவத்திற்கு பிறகு இன்னொரு சம்பவம் அதே விளாத்திக்குளத்தில் நடந்திருக்கு. 6 வயது சிறுமி கற்பழிக்கப்பட்ட. இதுவும் திமுக என்ன பதில் சொல்லும்? இப்போ இது நான் இவ்வளவு நாளா திருட்டு முன்னேற்ற கழகம்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேற பேர் வச்சிடலாமாங்கிறது கூட எனக்கு தோணும். அரசு தரப்புல இருந்து உள்துறை செயலர் டிஜிபிலாம் கடந்த காலங்களை விட கவுண்ட் கம்மியா தான் இருக்குன்னு காட்டுறாங்க. வெக்கம் இல்லையா? ரீசெண்டா பிரஸ் மீட் கொடுத்தாங்க. இல்ல திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றீங்க. அது மாடல் ஆட்சினா என்ன? மற்றவங்க யாருமே இப்படி ஒரு மாடல் ஆட்சியை சொல்லலையே. இது திருட்டு மாடல் ஆட்சி இல்லை. திமுக கட்சிக்குள்ளேயே திமுக காரங்களாலேயே பாதிப்பு இருக்குன்னா இங்க தாவேக காரங்களும் அத்தகைய செயலில் ஈடுபடுறாங்களே, என்ன சொல்றாங்க? அந்த மாதிரி நீங்க இந்த வீடியோ கூட பார்த்திருப்பீங்க. நாமக்கல்ல ஒரு பெண் நிர்வாகியோட வீட்டுக்குள்ள இரவு நேரத்துல இருந்ததை வீடியோவோட பதிவு பண்ணாங்க. அதெல்லாம் என்ன சொல்றாங்க? அது தலைவரே ஒரு நடிகையை கூட்டிட்டு வெளியில போறாரு. இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் கூட்டிக்கிட்டு போறதெல்லாம் குற்றம்னு சொல்லி ஏன் கூட ரஞ்சனா நாச்சியார் கேள்வியா கேட்கிறாங்க. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநில செய்தி தொடர்பாளர் திரு முகில் அவர்கள். அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து ஒரு பெண் நிர்வாகி திடீர்னு விலகிறாங்க. ரஞ்சனா நாச்சியார் அவர்கள் திமுகவில் போய் இணையிறாங்க. இணையும் போது அவங்க முக்கியமாக வைக்கிற குற்றச்சாட்டு தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு போதிய முக்கியத்துவம் கிடைக்கிறதில்ல, புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. திமுக தான் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அப்படிங்கிற வகையில் அவங்க வார்த்தைகளை பதிவு பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? உங்கள் கட்சியிலேருந்து போன ஒருத்தர் உங்கள் கட்சியை எப்படி குற்றம் சுமத்துறாங்க? எங்கள் கட்சி அவங்க தமிழக வெற்றி கழகமா? அதுவே தெரியாமல் தான் நீங்கள் ஜாயின் அப்படி இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதான் கேட்குறேன். என்ன எல்லாருக்கும் தெரியும், அவங்கள யாருக்கும் தெரியும்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு இருக்காங்க. உங்களுக்கு முன்னாடியே அவங்க தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்க. அப்படியா? அதான் தெரியாமல் போச்சா? அதை தெரிஞ்சுக்காம நீங்கள் போய் சேர்ந்துருக்கீங்க. இல்லை அவங்க யாருன்னே தெரியல. சரி, இருந்தாலும் நீங்கள் சொன்னதுக்காக கேட்குறேன். இங்கே இந்த கண்ணகி கற்பு ஆலயம் அப்படின்னு இப்போ அண்ணா அறிவாலயத்துக்கு பேர் மாற்றணும், தெரியுமா இல்லையா? கண்ணகி தானே இங்கே நீதி கேட்டு நிற்கிறாங்க. பெரியார் அம்பேத்கர்மா இருக்காங்க அண்ணா அறிவாலயத்தில். இருந்தால் சொல்லுங்கள். மூட நம்பிக்கைகள் கூடாது, ஆனால் காய்ச்சலம்போட பிறந்த கண்ணகி சிலையாக இங்கே நீதி கேட்க வச்சுருப்பாங்க. தினந்தோறும் நீதி கேட்டுக்கிட்டு இருக்க அந்த அம்மா கண்ணகி எங்கே? திமுக அலுவலகத்திலேயே. அந்த அம்மா கிட்ட போய் இந்த அம்மா வேணால் நீதி கேட்கட்டும். ஏன்னா 1-2 படுகொலைகள் இல்லை தமிழ்நாட்டில். நான் அந்த அம்மாவுக்கெல்லாம் பதில் சொல்லலை, கேட்ட கேள்விகளுக்காக நான் பதில் சொல்ல. இல்லை, அவங்களுக்குன்னு இல்லை. ஆனால் அவங்க முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் கட்சி மீதும் தலைவர் மீதும் இருக்கு இல்லையா? களத்தில் யாரும் போய் வேலை செய்கிற மாதிரியே தெரில. ஒரு கட்சியோட தலைவர் தன்னுடைய மனைவி பற்றி ஒர்த் இல்லைன்னு பேசுறாங்க. சரி, அவங்க போய் பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் இதை நம்ம பார்க்கணும். அப்ப இவங்க எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க? கொள்கை தலைவர்களாக 2 பேரை கட்சி முன்மொழிந்து போய்கிட்டு இருக்கு. ஒன்று வேலு நாச்சியார், இன்னொன்று அஞ்சலை அம்மாள். 2 பெண் ஆளுமைகளைத்தான் நாங்கள் எங்களுடைய கட்சியினுடைய கோட்பாட்டு தத்துவ தலைவர்களாக 1997 மதுரையில் லீலாவதி படுகொலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுமா? கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த அந்த படுகொலை பற்றியெல்லாம் அந்த அம்மாவுக்கு லீலாவதினா யாருன்னு தெரியுமா? சொல்லுங்கள். அடுத்து 2015ஆம் ஆண்டு ஜூலை மாதம் விஷ்ணுபிரியா தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்கல்ல, தெரியுமில்ல உங்களுக்கு? திருச்செங்கோடு சம்பவத்திற்கு பின்னால் அதுக்கு நீதி கேட்பாங்களான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள். திமுகவில் நீதி கிடைக்குமா? ஆட்சி முடிஞ்சு போச்சு, நம்மளாம் நீதி கேட்காது. தமிழக வெற்றி கழகம் தான் நம்ம நீதிக்கான வேலையை செய்யணும். 2011 அக்டோபர்
2013 நகைக்காக ஒரு 3 பெண்கள் கொங்கு மண்டலத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. சிந்துன்னு ஒரு 53 வயது, சத்தியவதி 55, விசாலாட்சி 25. இவங்களாம் பெண்கள் தானே. அடுத்து 2025 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி கடன் தொல்லையால் கோவிந்தராஜுங்கிற ஒரு 36 வயசு மனைவி பிரிஞ்சு போயிடுறாங்க. 3 பெண் குழந்தைகளையுமே கொண்டுட்டு அவரும் தற்கொலை. தெரியுமா தெரியாதா? இந்த வரலாறுலாம் அவங்களுக்குலாம் தெரியாது. அங்கெல்லாம் பெண்கள் சாகலை, பூலோகத்திலேருந்து இறங்கியவர்கள் செத்து. இல்லை, நீங்கள் சொல்லும் பொழுது அரசு இயந்திரத்தினுடைய நிர்வாகத்தில் இருக்கிறவங்க அழுத்தத்தினால இறந்து போகிறது, இல்லை ஒரு அதிகார மையத்தினுடைய நேரடி தொடர்பாலேயோ இல்லை தவறுனாலே இறந்து போகிறத நீங்கள் சொல்லுங்கள். கந்துவட்டி குடும்பம் இருக்கு. அதான், இல்லை ஒரு குடும்ப பிரச்சனைகள் நீங்கள் சொல்வது போல் கந்துவட்டி பிரச்சனைகள், இதுக்கெல்லாமே இதையும் இது கூட சேர்க்குறீங்களா? ஆமாம், சேர்க்கணும் தானே. கந்துவட்டி ஏன் சொல்கிறான் தெரியாதா? கந்துவட்டி ஏன் வசூல் பண்ண விடுது இந்த அரசு? இல்லை, அதில் அந்த இடத்துல நீங்கள் திமுகவை எப்படி சொல்லுவாங்க? அரசு நிர்வாகம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த அரசு நிர்வாகம் இதெல்லாம் கண்காணிக்கணுமா இல்லையா? ஸ்பீடு வட்டின்னு சொல்கிறான். 1 கோடி ரூபா வாங்கினா 17 கோடி ரூபா பணம் கட்ட முடியாமல் செத்து போனவன்லாம் திருமங்கலத்தில் இருக்கான். டாக்டர் குடும்பமே செத்துருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 2025 காவியான ஒரு ஆசிரியை பள்ளிக்கூடத்துக்குள்ளே இப்போ திமுக ஆட்சியில் தான் வெட்டி போனான். அப்போ பள்ளிக்கூடம் பாதுகாப்பற்ற சூழல் இல்லை. முதல்ல நீங்கள் கேட்டது மாதிரி கடன் தொல்லை, இது கல்வி நிலையங்களுக்குள்ளேயே தொல்லை. 2024 வேட்டைமங்கலம் ஐஸ்வர்யா படுகொலை, இதுவும் திமுக ஆட்சியில் தான் நடந்தது. அதில் சாதிய கொலைகளில் 2014 ஒன்று நடந்துச்சு. பழனியப்பன், அமிர்தவல்லி 2 பேருமே எரிச்சு கொண்டாங்க. ஒன்றே எரிச்சு கொண்டாங்க. இப்போ 2018 அபிராமி சரவணன் எரிச்சு கொண்டாங்க. இது சாதிய படுகொலைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா அது அதிமுக ஆட்சி இல்லையா? அதிமுக எந்த ஆட்சியாக இருந்தாங்க 2 பேரையும் தானே நம்ம பேச வேண்டியது இருக்குது. நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கலசமுத்திரம் கோவிந்தம்மாள் 2025 இந்த ஆட்சி திமுக ஆட்சியில் நடைபெற்றதெல்லாம் அவங்களே புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் என்னென்னு தெரியாது. கலசமுத்திரத்தில் கோவிந்தம்மாள் என்கிற ஒரு அம்மாவை நகைக்காக கொண்டுட்டு நகை எடுத்துட்டு, அடுத்து ஆரணியில் கௌதம்மாள் 2021 திமுக ஆட்சி அமைஞ்சதுக்கு பிறகு நடைபெற்ற படுகொலை நகைக்காக. ஜவ்வாது மலையில் தீபா கற்பழித்து படுகொலை, அது 2025. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2025 அஸ்வினி படுகொலை, ரைஃபிள் மர்டர். அடுத்து தாம்பரத்தில் தோழிகள் 2 அழைத்து சென்று போகிற போது A+ கேட்டகரி குற்றவாளிகளான ரவுடி காக்கா பாலாஜி 15 வழக்கு இருக்கு அவர் மேலே, போன வாரம் நடைபெற்ற சம்பவம். இப்படி இது திமுக ஆட்சியில் தான். இப்போ நம்ம பார்த்தோமே கற்பழித்து படுகொலை, இந்த நான் படித்த பட்டியலெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் உங்களுக்கு நினைவுக்கு வராது, அந்த பட்டியலும் உங்களுக்கு தெரியாது. இப்போ அண்மையில் அந்த மாணவி, பேர் சொல்லக்கூடாது, அந்த மாணவி படுகொலை இப்போ நேற்று ஒருத்தனை கைது பண்ணியிருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அது அப்புறம் பேசுவோம். இதில் மறைந்திருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்றாங்க. இத்தனை படுகொலைகள் மட்டும் இல்லை, மொத்தம் 8716 படுகொலைகள் இப்போ முடிஞ்சிடுச்சு. அதில் 3923 படுகொலைகள் பெண்கள். இதுக்கு என்ன பதில் சொல்லுது இந்த அரசாங்கம்? அப்போ கண்ணகி அறிவாலயத்துக்குள்ளே இருக்கிற கண்ணகி சிலைக்கிட்ட தான் நம்ம நீதி கேட்கணுமே ஒழிய வேறு யார்கிட்ட கேட்கணுங்கிறீங்க? ஒன்று. ரெண்டாவது, எல்லா இடங்களிலும் பெண் அடிமைத்தனங்கள் கோலோச்சுக்கிறது. கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், எத்தனையோ ஒப்பனை அறைகளில் CCTV கேமராக்கள் தெரியாமல் பொருத்தப்பட்டு பெண்கள் சிறுநீர் கழிக்கிற புகைப்படங்கள் எடுத்த வரலாறு, விடுதிகளில் எடுத்த வரலாறு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுங்கள்? இப்போ திமுகவிலேயே இப்போ ஒரு முக்கியமான ஒரு நிர்வாகி 35 பெண்களிடம் பாலியல் சீண்டல் என்கிற குற்றச்சாட்டு வந்துச்சு. இதுக்கு என்ன பதில்? இப்படியே அடுக்கிக்கிட்டே போகலாம். இப்போ திமுகவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், கிருஷ்ணகிரியில் 2 வயது குழந்தை ரேஃபிள் மர்டர், 70 வயது மூதாட்டி ரேஃபிள் மர்டர். இது திமுக ஆட்சியில் இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே. நாமக்கல்லில் 7 வயது சிறுமி ரேஃபிள் மர்டர். தூத்துக்குடியில் இப்போ 17 வயசு. அடுத்து ரோம் நகரம் பற்றி எரிகிற போது பிடில் வாசித்த நீரோ மன்னனை போல் இன்றைக்கி ஸ்டாலின் அரசு. ஒத்துக்கிறீங்களா? ஒன்று. அஞ்சட்டி தருமபுரிக்கும் பக்கத்தில் 2.5 வயது குழந்தை திமுகவுடைய கிளை செயலாளர் பெரிய நாயகம்னு ஒரு அயோக்கியம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி 2.5 வயது குழந்தையை கற்பழித்து படுகொலை செய்திருக்கான். இதுக்கு பேர் என்ன? திமுக காரனை இப்போ குறிப்பிட்றேன்னா, எவ்வளோ நேரம் பல பெண்களை படுகொலை செய்திருக்கிறார். செய்யூரில் 6ஆம் வகுப்பு மாணவி திமுகவினுடைய பிரதிநிதி சிவா என்கிறவனால் கற்பழிக்கப்பட்ட சம்பவம். இதுக்கு யார் பதில் சொல்லுவது? கண்ணகி பதில் சொல்லுமா, இல்லை அறிவாலய குரூப்புகள் பதில் சொல்லுமா? இண்டிகோ விமான பணிப்பெண்களில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட திருவள்ளூர் நகராட்சி கவுன்சிலர் பிரபாகரன் திமுக. இதுக்கு என்ன பதில் இருக்கிறது? சசிகலா புஷ்பா என்று ஒரு MP, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பொது இடங்களிலேயே பாலியல் சீண்டல் நடைபெற்ற சம்பவம் நடந்துச்சா இல்லையா? சென்னை விருகம்பாக்கம் பெண் காவலர் ஒருவரை பாதுகாப்பு பணிக்காக நின்றபோது ஏகாம்பரம் பிரவீன் என்கிற திமுக 2 ரவுடி கும்பலை சேர்ந்தவர்கள் பாலியல் சீண்டல் செய்தார்கள். என்ன நடந்திருக்கிறது? மதுராந்தகத்தில் 14 வயது சிறுமி பாலியல், கோவில் திருவிழாவில் பெண் போலீஸுக்கு பாலியல் சீண்டல், அரக்கோணத்தில் தெய்வச்செயல்னு ஒரு அயோக்கியன்
40 வயசை சார்ந்தவன், காவனூர் ஊரை சேர்ந்தவன், 2025 மே மாதம் 21 ஒரு பொண்ணையே ரேப் பண்ணான். அவனும் திமுக நகரச் செயலாளர். கிருஷ்ணகிரி செப்டம்பர் 25 எம்எல்ஏ உதவியாளர் ஒருவர் 20 வயது மாற்றுத்திறனாளி பெண்ணை கற்பழித்திருக்கிறார். அவரும் திமுக. இது பட்டியல். இதெல்லாம் கிட்டத்தட்ட 23% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இந்த ஆட்சியில் நடைபெற்று. இதுக்கெல்லாம் என்ன பதில்? திமுக பதில் சொல்லுமா? 2080 பாலியல் வன்கொடுமைகள் நடந்தேறி இருக்கிறது தமிழ்நாட்டில் 5 வருஷத்தில். புள்ளி விவரங்கள் சொல்லுது. போக்சோ வழக்குகள் மட்டுமே 39,999 வழக்குகள் பதிவாயிருக்கு. இது போன மாத நிலவரம். இந்த மாதம் கிடைக்கல நமக்கு. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 40,000 தாண்டி போயிருக்கு. 18,200 பாலியல் வன்கொடுமைகள் நிகழ்ந்திருக்கிறது என்று நான் சொல்லலை. அதிமுகவுடைய மிக முக்கியமான பொறுப்பாளர் முன்னாள் அமைச்சர் ஆர்ஜி உதயகுமார் ஒரு பெரிய அறிக்கையை கொடுக்குறாரு. நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கோவை மாவட்டத்தில் ஒரு வார்டு செயலாளர் இப்ராஹிம் என்கிறவன் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பல பெண்களிடம் பாலியல் சீண்டல். இவனும் திமுககாரன். கண்ணுக்கு தெரிந்த விளாத்திக்குளம் சம்பவத்திற்கு பிறகு இன்னொரு சம்பவம் அதே விளாத்திக்குளத்தில் நடந்திருக்கு. 6 வயது சிறுமி கற்பழிக்கப்படுறாங்க. இதுவும் திமுகவினா. திமுக என்ன பதில் சொல்லணும்? இப்போ இது நான் இவ்வளோ நாளாக திருட்டு முன்னேற்ற கழகம்னே சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ வேறு பேர் வச்சிடலாமாங்கிறது கூட எனக்கு தோணும். அப்போ இத்தனை பொறுக்கிகளை வைத்திருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் தொடர்ந்து இது போன்ற பாலியல் சீண்டல்களை தமிழ்நாட்டில் உருவாக்கி கொண்டே இருக்கிறது என்றால் இன்னொரு முறை இந்த ஆட்சி தேவையா தமிழ்நாட்டுக்கு? இவ்வளோ குற்ற சம்பவங்கள் நடக்கிறது உண்மைதான் ஒரு பக்கம். ஆனால் இதை அரசு தரப்புலேருந்து உள்துறை செயலர் டிஜிபிலாம் கடந்த காலங்களை விட கவுண்ட் கம்மியாக தான் இருக்குன்னு காட்டுறாங்க. வெக்கம் இல்லையா? ரீசெண்டாக ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்களே. இல்லை, திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க. அது மாடல் ஆட்சினா என்ன? மற்றவங்க யாருமே இப்படி ஒரு மாடல் ஆட்சியை சொல்லலையே. இது திருட்டு மாடல் ஆட்சி இல்லை. எப்படி இது சால்சாப்பு வேலைகளை சொல்லிகிட்டே இருக்கீங்க? அவங்க பண்ணதை விட நாங்கள் குறைச்சி தான் எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அவங்க பண்ணாங்கன்னு தானே மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். முன்னிருந்த மாதிரிலாம் முன்னெல்லாம் நடந்துச்சுன்னா பெண்கள் அதை தைரியமாக கூட வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இப்போலாம் தைரியமாக சொல்கிறாங்க. அத்தகைய விழிப்புணர்வை நமது அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு. முன்னெல்லாம் இந்த மாதிரி அறிவியல் சாதனங்கள், நுணுக்கமான சாதனங்கள் இல்லை. இப்போ வந்துருச்சு. அதனால் இப்போ எல்லாமே வெளிச்சத்துக்கு வருது. அன்றைக்கி இல்லை, அதனால் வெளிச்சத்துக்கு வரல. இந்த புரிதல் கூட அந்த முட்டாள்களுக்கு இல்லையா? நான் கேட்குறேன். நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இங்கே சென்னை நகரத்தில் நீங்கள் எல்லா பகுதியிலையுமே சிசிடிவி கேமராக்கள் வச்சு, கிராமப்புறங்களில் ஏன் சிசிடிவிக்கள் வைக்கப்படலை? அப்போ அந்த மக்கள் என்ன போலியானவர்களா? நான் கேட்குறேன். படிப்படியாக தானே கொண்டு வருவாங்க. இல்லை, என்ன படிப்படியாக கொண்டு வருவீங்க? ஒரு சிட்டிலேருந்து ஆரம்பித்து கடைக்கோடி கிராமம் வரைக்கும் கொண்டு வருவாங்க. கிராமங்கள் முக்கியம் இல்லையா? இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும்ன்றேன். எப்போ ஸ்டெப்பு நடக்கும்? உங்கள் ஆட்சி முடிஞ்சு இன்னொரு ஆட்சி வந்தால் அவனும் கண்டுக்க மாட்டான். அதான் 2வது முறையும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்றாங்கல்ல. அது சும்மா கற்பனைவாதங்கள், கலிசடைகள். ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடை நீ எவராலும் காப்பாற்ற முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. தயவுசெய்து அந்த கண்ணகி சிலை 2 இடத்துல வச்சுக்கிங்க, மாற்றுங்க, மரியாதையாக மாற்றுங்க. அந்த சிலைக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஏன்னா தேரா மன்னா செப்புவதுடையேன் என்று மதுரை குலுங்க பாண்டிய மன்னனின் அவைக்களத்தை பதற வைத்த கண்ணகியினுடைய சிலையை இன்னைக்கு கொண்டாந்து இங்கே வச்சு காற்சிலம்பை தார் சாலையை பாற்றி நீட்டி கொண்டிருக்கிறாள் கண்ணகி. திருப்புங்கள் அடி சிலை. அண்ணா அறிவாலயத்துக்கு பக்கம் கை நீட்டி சொல்கிறது மாதிரி. அதனால தான் அங்கே இளைஞரணி அலுவலகத்தில் அறிவாலயத்தை நோக்கி காற்சிலம்பை காட்டுகிறதா என்ற கேள்வியை நான் வைக்க விரும்புகிறேன். குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிற ஆட்சியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருப்பதற்கு சான்று நான் இவ்வளோ நேரம் படித்தது. இது கண்ணுக்கு தெரிஞ்சது. கண்ணுக்கு தெரியாதது எவ்வளவோ இருக்கும். மூடி மறைக்கிறது. ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் கட்ட பஞ்சாயத்துகள் நடைபெற்று இதெல்லாம் மூடி மறைச்சோம். காசு தான் எல்லாத்துக்கும் காரணம். இது ஒட்டுமொத்த காரணம் போதை வஸ்துக்களையும் குடிகார நாடாக்கிய குற்றவாளிகளாகவும் திமுக தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதான் இதற்கு முக்கிய காரணம். இங்கே ஒரு யதார்த்தமான ஒரு கேள்வி. இப்போ இதில் கட்சி நிர்வாகிகளே இந்த மாதிரியான சம்பவங்களில் ஈடுபடுறாங்கன்னு நீங்கள் சுட்டி காட்டும் போது அதை மாற்றுவதற்கு தமிழக வெற்றிக் கழகம் வருகிறார்கள் அப்படின்ற போது அங்கே க்ளீனாக இருக்கணும். ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்திலேயே நிறைய நிர்வாகிகள் இந்த மாதிரியான சம்பவங்கள் ஈடுபட்டதை கடந்த செய்திகளை நாங்களும் பார்த்தோம். நாமக்கல்லில் ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ ஒரு பெண் தபால் ஊழியர்கிட்ட சில்மிஷத்தில் ஈடுபட்ட திருப்பூர் மாவட்ட தாவேக்கா வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சத்தியமூர்த்தி மேலே கேஸுன்னு இப்போ ரீசெண்ட் ஒரு இது மாதிரி தாவேக்கா நிர்வாகிகள் ஈடுபடுற செய்திகளும் வந்துகிட்டு இருக்குல்ல. இல்லை, அப்போ தாவேக்கா எப்படி பெண்கள் பாதுகாப்பாக கொடுத்துரும்? இப்போ திமுக கட்சிக்குள்ளேயே திமுக காரங்களாலேயே பாதிப்பு இருக்குன்னா இங்கே தாவேக்கா காரங்களும் அத்தகைய செயலில் ஈடுபடுறாங்களே, என்ன சொல்கிறாங்க? அந்த மாதிரி நீங்கள் இந்த வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. நாமக்கல்ல ஒரு பெண் நிர்வாகியோட வீட்டுக்குள்ள இரவு நேரத்தில் இருந்ததை வீடியோவோட அதை பதிவு பண்ணாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுங்க? அது அந்த குடும்பமே வெளியிட்டது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த நிகழ்வில் அந்த மாவட்ட செயலாளர் உடனடியாக எங்களது பொதுச் செயலாளர் ருஷியார் பதவி நீக்கம் செய்து இன்றைக்கி வரை கட்சியில் சேர்க்க முடியல. ஆனால் திமுகவில் அப்படி உண்டா? 35 பெண்களை பாலியல் சீண்டல் செஞ்ச ஒரு குற்றவாளியாக கருதப்படக்கூடியவருக்கு அவர் வைத்த பதவியை விட இன்னொரு பதவி கூடுதலாக கொடுத்து அழகு பார்க்கிறது எப்படி? நான் கேட்குறேன்.
அதாவது ஸ்டெர்லைட் போராட்டத்தில் ஈடுபடுகிற பொதுமக்களை, அப்பாவிகளை சுட்ட ஒரு கொலைகாரனுக்கு பதவி உயர்வு கொடுத்த அரசு தான் இந்த அரசு. அதிமுக ஆட்சியில் இல்லை, நான் இப்படி கேட்குறேன், கட்சி பொறுப்புல இருந்து நீக்கி இருந்தா அதை தாவேக்கா ஏத்துக்குமா? இல்லை, இதுதான் நடவடிக்கைன்னு தானே கேட்பீங்க. இல்லை அப்ப அதே நடவடிக்கை தாவேக்கால பண்றீங்கன்னா அது போதுமானதா? இருங்க, நான் கட்சி தலைமையே வந்து போலீஸ் கிட்ட பிடிச்சி கொடுத்துருக்க வேணாம்? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, அது காவல்துறை அவரை கைது பண்ண வேண்டுமா வேண்டாமா என்பதை சட்டம் பார்த்து கொள்ளும். இன்னொரு செய்தி இதுக்குள்ள இருக்குது. அவர் சில்மிசங்களில் ஈடுபட்டாரா என்கிற ஒரு செய்தி இருக்குது. நுழைந்தாருங்கிறது தான் செய்தி ஒழிய சில்மிசம் கிடையாது. நான் அது மட்டும் சொல்லலை, அதான் இப்போ ஒரு செய்தி இல்லை, படிச்சுக்கல. இப்போ ஒரு செய்தி மதுரையில் மாவட்ட செயலாளர் மேலே அங்கே இருக்க ஒரு பெண் நிர்வாகி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளில் நடக்குது. அதாவது கட்சி ரீதியாக சரி, பெண்களுக்கான பாதுகாப்பு ரீதியாகவும் சரி, நிறைய விஷயங்கள் தாவேக்காக்குள்ளேயே நடக்குது. தாவேக்காக்குள்ளே இது போல கற்பழித்து படுகொலை எல்லாம் நடக்கலாம். அப்படி நடக்கவும் விட மாட்டார் எங்கள் தலைவர். அப்படி நடந்தால் உண்மையாக சொல்லுகிறேன், அவன் எவ்வளோ பெரிய ஜாம்பவானாக இருந்தாலும் சரி விடப்போவதில்லை. ஏன்னா பாலியல் வன்புணர்வு நடந்தாதான் இப்போ தாவேக்கா அதை சீரியஸாக கன்சிடர் பண்ணுமா? அப்படி சில்மிஷன்லாம் கன்சிடர் பண்ணல. இல்லை, எங்களை எங்கள் தலைவர் பக்குவப்படுத்துகிறார் எல்லா வகையிலுமே. இது போன்ற ஒரு சில தருதலைகள் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா திமுகவை போல இல்லை, சில்மிசத்தை தவறு தான். தலைவரே ஒரு நடிகையை கூட்டிட்டு வெளியில போறாரு, இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் கூட்டிக்கிட்டு போறதெல்லாம் குற்றம்னு சொல்லி ஏன் கூட ரஞ்சனா நாச்சியார் கேள்வியா கேட்கறாங்க. அது யாரும் அந்த பெண்மணி யாருன்னு எனக்கு தெரியும். உங்க கட்சிக்குள்ள இருந்து போனவங்க தான் சார், உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக கேட்காம இருக்க முடியும்? சும்மா வந்தாங்க 2 மாசம் குடும்பம் நடத்தினா போயிட்டாங்கிறவங்களுக்குலாம் நாம பதிவு சொல்லணுமா என்ன? இது என்னது கேலி கூத்தா இருக்கு? அந்த பெண்ணு வந்து பல கட்சி தாண்டியதாக சொல்றாங்க. அதில் ஒரு கட்சி தாவேக்கா, இப்போ இன்னொரு கட்சிக்கு போயிருக்கு, அதுலேருந்து இன்னொரு கட்சிக்கு போவாங்க. அவங்களுக்கு வேலையே அதுதாங்கும் போது அவங்களுக்குலாம் போய் பதிவு சொல்லணுமா நாங்கள்? இது என்ன கூத்தா இருக்குது? சரி, அவங்கள விடுங்க, அவங்க சொன்ன குற்றச்சாட்டுகள்லாம் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? ஏன்னா இப்போ நான் ஒரு ஊருக்கு போகிறேங்க, குறைந்தது 100 பெண்கள் என்னோட செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. அந்த செல்ஃபி எடுத்த படத்தை ரிலீஸ் பண்ணால் அது குற்றமா? சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? ஒரு தகப்பனுக்கும் மகளுக்குமான உறவாக பார்க்கக்கூடாத, ஒரு அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான உறவாக அதை ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறேன். இது என்ன? நான் என்ன, அதாவது காதலிப்பவன் இடுப்பில் கை போடுவான், கள்ளக்காதல் வேறு இடத்துல கை போடுவான், எதுவுமே இல்லாதவன் விலகி போயிட்டே இருப்பான். இதுதான் நியதி, உலக நியதி. எங்கள் தலைவர் எங்காவது அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை ஈடுபட்டுருக்கார். ஏன் தேவையில்லாமல் அவருடைய சொந்த வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எல்லாம் நுழையிறீங்கன்னு எனக்கு இல்லை. திமுக நுழைய வச்சுருக்கா என்கிற கேள்வியை நான் உங்கள்கிட்ட எழுப்புறேன். திமுக என்ன செய்தோ அதைத்தான் நீங்களும் கேள்வியாக கேட்குறீங்க. சார் இல்லை சார், இதை நீங்கள் உடனே இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால திமுக சொல்லி கேள்வி கேட்குறது இல்லை. ஆமாங்க, அந்த பிரச்சனை யாரும் பிறப்பு ஊப்பி நீங்கள் இப்படிலாம் ஒரு வகை. நான் இன்னொரு வகையில் கேள்வி இந்த பாயிண்ட்டை நான் வைக்கிறேன். இப்போது மக்களை ஆள வேண்டும், மாற்றத்தை கொடுக்க வேண்டும்னு வர்ற ஒரு தலைவரே இப்படி ஈடுபடும் போது மக்கள் அதை கேட்க மாட்டாங்களா? கேட்கக்கூடாதுங்கிறீங்களா? என்ன ஈடுபட்டு இல்லை, சந்தேகங்கள் எழக்கூடாது. என்ன ஈடுபட்டான்னு சொல்லு. என்ன தவறான வழியில் நடந்தாரா? இல்லை தவறாக நடக்கும்போது வீடியோக்குள்ள வந்திருக்கா? எதுவுமே இல்லையே. ஒரு திருமண விழாவுக்கு நட்பு ரீதியில் போகிறாங்க, நண்பர்கள் ரீதியில் போகிறாங்க. நீங்கள் சொல்கிறது டைம் வேறு டைமாக இருந்தால் ஓகே. இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது போகிறது நான் அப்படித்தான் பண்ணுவேன்னு ஒரு அகங்காரத்தின் பேரில் விஜய் அகங்காரம் இல்லைங்க, அகங்காரம் இல்லை இது. இல்லை, நான் இப்படித்தான் அப்படின்னு சொல்கிறது இப்படித்தானே மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. தேவையில்லை சார் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவர் அதை பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டார், பகிரங்கப்படுத்திக்கிறார். என்னுடைய வாழ்க்கை நம்ம அப்போ இன்னொரு வார்த்தை ஒர்த் இல்லைன்னு சொன்னார். இப்போ அதையும் தான் அவங்க நோட்டிஃபை பண்ணுறாங்க. எது ஒர்த்? ஒரு கூட வாழ்ந்த ஒரு மனைவி அந்த விவகாரத்தை ஒர்த் இல்லைன்னு சொல்கிறாருன்னா அவர் பெண்கள் எப்படி மதிக்கிறாருன்னு கேட்பாங்க. நீங்கள் எங்கள் தலைவர்கிட்ட பழகாமல் இந்த கேள்வி இல்லைங்க, நாங்கள் பழகிக்கிட்டு இருக்கோம். அதை தான் சார் சொல்கிறாங்க. விஜய் மக்களை பழகுகன்னு தான் சார் எல்லாரும் கேட்குறாங்க. அவர் தான் வரமாட்டாரு. வருவார். எப்போ? இப்போ வரப்போகிறார். தேர்தல் கமிஷன் அறிவிச்சிருச்சு. இப்போ ஃப்ரீடம், இனிமேல் வெளியில் வரப்போகிறாரு, எல்லா மக்களையும் சந்திக்க போகிறாரு. என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறவர்களை பற்றி பொதுவான கேள்வி கேட்டால் பொருத்தமாக பதில் சொல்ல முடியும். தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஒவ்வொருத்தரும் நுழைகிற போது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் சிரமம் இருக்குது. இல்லை, நான் இப்போவும் நான் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளே நான் போகலை. அப்புறம் வெளியில் இப்படியாப்பட்ட விமர்சனங்கள் அந்த விமர்சனங்கள் அவர் எப்படி இந்த சமுதாயத்தில் இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு தகுதி வாய்ந்தவராக பார்க்கப்படுவார்? பெண்களுக்கு மிக மிக தகுதி வாய்ந்த தலைவராக இன்னைக்கு. ஏன்னா அவரை போல இனிமேல் ஒரு தலைவர் பிறப்பதில் அரிது. பெண்களுக்கு பாதுகாப்பை பற்றி யோசிக்கிறது. அதனால தான் முதலாக தேர்தல் அறிக்கை, பெண்களுக்கான தேர்தல் அறிக்கையை அவர் காட்டினார். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க, அள்ளிச்சில்லுகள்லாம் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் நாங்கள் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. எங்களுடைய வேலை, எங்களுடைய போர்க்களம் வேறையாக இருக்கும்போது திசை திருப்பி இது போன்ற கேள்விகளை கேட்டு எங்களை மடக்க நினைத்தால் நாங்கள் மடக்க மாட்டோம். ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ இந்த பிரிஞ்சு போன அம்மா என்ன தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அவளுக்கு என்ன தான் தேவை? அவங்களுக்கு பதவி தேவை, அவர்களுக்கு பணம் தேவை. ஒவ்வொரு கட்சியாக இருந்து பார்த்தாக சரியான அங்கீகாரம் கிடைக்கல. இப்போ பணம் கிடைக்கிற இடத்துலையும் பதவி கிடைக்கிற இடத்துலையும் போய் நிற்கிறாங்க. போய் நிற்கட்டும். அங்கே எத்தனை நாளைக்கு ஓடுது அந்த வண்டிங்கிறத பார்க்கணும்ல. அங்கேயும் பார்ப்போம்.
இந்த வண்டிகள் எத்தனை நாளைக்கு ஓட போகுதுன்னு. மாற்று அரசியல் புரட்சி உருவாக்குற மகத்தான தலைவராக விஜய். பதவி கிடைக்கலன்னு தான் இந்த மாதிரிலாம் வெளியே போய். ஆமாம், வேற என்ன, வேற என்னங்கிறீங்க? உண்மையிலே நான் அந்த அம்மாவெல்லாம், நான் தமிழக வெற்றி கழகத்துடைய முன்னணி பொறுப்பாளர்கள் நானும் இருக்கேன், நான் பார்த்ததே கிடையாது. என்னன்னு நான் சொல்லவா வெளிப்படையா? அண்மையில் மகளிர் பிரிவுக்கென்று ஒரு பொறுப்பாளர்களை தரங்கள் தலைவர், அதில் மாநில அளவில் மகளிர் பிரிவுக்கு ஒருத்தங்களை மருத்துவரை போட்டிருக்காங்க. அவங்க உலகளாவிய மருத்துவர், மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர், மிகச்சிறந்த பேச்சாற்றல் கொண்டவங்க. அவங்களுக்கு கீழே ஒரு 6-7 பேரை போட்டிருக்காங்க. அதில் மிக பேர் இடம் பெறல. இதுதான் பிரச்சனை. மகளிர் அணியில் பதவி எதிர்பார்த்தாங்க, கிடைக்கல. அதனால தான் இப்போ வெளியில் போய் ஏதாவது விமர்சனம் பண்ணுறது. இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கோம்மா. அதுக்கு ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும். அந்த குற்றச்சாட்டு என்ன? போலித்தனமான குற்றச்சாட்டு. உங்களுக்கு பதவி வேணும்னா எங்கேயோ போய் வாங்கிக்கங்களேன். ஏன் தவறுதலாக குற்றச்சாட்டுகள் வச்சுக்கோங்க? அழைச்சாங்களாம், யாருமே ஃபோன் எடுக்கலையா? நீங்கள் அழைக்கிற அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது. எல்லாம் அள்ளிச்சில்லுது. யார் அழைச்சா யார் எடுப்பாங்கிறது எங்களுக்கும் தெரியும். நாங்களும் களத்தில் தான் நிற்கிறோம். இப்போ கடைசியை இப்போ எங்கே போய் நிற்கிறாங்க? திமுகவில். அங்கே என்ன கொள்கை இருக்குது? நான் ஒன்று சொல்லவா? ஏன் திருமாவளவன் பக்கம் போயிருக்கலாம் தானே? அப்பழுக்கற்ற தலைவர், அரசியலில் முதுபெரும் தலைவர், இன்னைக்கு அனுபவம் வாய்ந்த தலைவர். ஏன் இங்கே போகலை? உங்களுக்குள்ள சாதி குத்தி இருக்குது, அதனால் அங்கே போகலை. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருச்சா? அந்த மாதிரி ஒரு தலைவன், அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தமிழ்நாட்டில் கட்டி அமைத்து வச்சிருக்கிறார். ஏன் அவர் பின்னாடி போயிருக்காங்க? எங்களை விட்டுருங்க. கொள்கை உள்ள தலைவன், கோட்பாடு உள்ள தலைவன், கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய தலைவன், எளிமையின் ஏழையின் குடும்பத்திலிருந்து பிறந்து வந்த தலைவன். அவனை போய் நீங்கள் தூக்கி கொண்டாடலாம். ஏன் இங்கே போகலை? அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். உங்களில் சாதிய வன்மம் இருந்திருக்கிறது, அதனால் விசிகாவிற்கு போகவில்லை. பண வலிமை வேண்டும் என்பதற்காக துடித்தீர்கள், அதனால் திமுகவிற்கு போகிறீர்கள். பதவி வேண்டும் என்று நினைத்தீர்கள், அங்கே கிடைக்குமா என்னங்கிறது கேள்விக்குறியாக நான் வைக்க விரும்புகிறேன். ஆகனப்பட்ட ஆளுகளுக்கே இங்கே பதவி இல்லை. மொழிப்போர் தியாகி என்று சொல்லக்கூடிய 3ஆம் மொழிப்போரின் தளபதியாக தலகருத்தராக விளங்கிய எல்ஜி என்று சொல்லக்கூடிய எல் கணேசனே எப்படி இன்னைக்கு அண்மையில் மாண்டு போனார் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு மலர் மாலை வைப்பதற்கு திமுகவில் ஆள் இல்லாமல் போனது. இவரெல்லாம் போனோன்னே பெரிய பதவி கொடுத்து அழகு பார்த்துருவாங்களா என்ன? அப்படி பார்த்தீங்கன்னா சிவகங்கை கணேசன் மதிமுகவிலேருந்து விலகி போனவர். எத்தனையோ பேர் விலகி போய் அங்கே சேர்ந்தாங்களே, இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய் கிடக்கிறார்களே. அந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை ஆகும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனால் போகட்டும். கலிசடைகளுக்கெல்லாம் நாங்கள் கண்கலங்கி அழுக போகிறோமா என்ன? சொல்லுங்கள். பதவி தேவைப்பட்டது, பணம் தேவைப்பட்டது, போயிருக்கிறாங்க. சென்று வா, வென்று முடிந்தால் வெல்லட்டும். இல்லை, அப்படி இருந்தாலும் மாற்றுக் கட்சிக்கு போகிறாங்கன்னா வாழ்த்தி வழி அனுப்புறது தானே நம்மளோட பண்பாடு தான் இருக்கு. இப்போவும் நாங்கள் வாழ்த்தி, நீங்கள் கழிசடைன்னு குறிப்பிடுறீங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவோம். எங்களை விட்டு போகிறதுக்காக நாங்கள் கழிசடைன்னு சொல்லலை, சேர்ந்த இடம் எப்படி இடம்னு பாருங்கள், அதுக்காக அந்த வார்த்தையை சொல்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆக இது போன்றவர்கள் இப்போ இவ்வளவு பெரிய கட்டமைப்பு தமிழக வெற்றிக்குள்ள ஒரு பெண்கள் எங்கேயாவது இடம்பெயர்ந்துருக்கிறாங்களா? நான் அவ்வளவு தன்மானம் உள்ள பெண் அவங்க. ஏதோ நடிகைலாம் சொல்கிறாங்க, நம்மளுக்கு தெரியல அதெல்லாம். ஆக அவர்களுக்கு பணம், புகழ், முக வெளிச்சம் தேவைப்படுகிறது, போயிருக்கிறார்கள். இதுவரை வராத மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் முகம் தெரியாத இந்த நபர் இப்பொழுது மெயின் ஸ்ட்ரீம் இந்த கேள்விக்கும் அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நான் ஃபெமிலியர் ஆகணுங்கிறதுக்காகலாம் இதெல்லாம் நான் பண்ணல, நான் ஆல்ரெடி ஃபெமிலியரான ஒரு ஆள், எனக்கே தெரியல, அதான் உங்களுக்கு தெரியலங்கிறதுக்காக அப்படி சொல்லணும். எங்க கட்சியில் இருக்கிறவங்க எங்களுக்கே தெரியல, அப்புறம் எப்படி ஃபெமிலியர் பேசுங்கிறீங்க நீங்க? அவங்க தாவேக்கால சேரும்போது எவ்வளோ நியூஸ், அவங்கள பத்தி எத்தனை நியூஸ் கார்டு போச்சு தெரியுங்களா? அதுக்காகத்தான் அவங்க அங்கே வந்து சேர்ந்தாங்க. உங்களுக்கு புரியுதா? இல்ல, இப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா அப்பவே கிடைச்சிருச்சு. இல்ல, அவங்களுக்கு போதிய இடம் கிடைக்கல, வெளிச்சம் வந்துச்சு, போதிய இடம் கிடைக்கல, போதிய அந்த பதவி கிடைக்கல. இப்போ போதிய வெளிச்சம், பதவி, பணம் எல்லாம் கிடைக்கிறது மாதிரி தெரிகிற இடத்துக்கு போயிருக்காங்க. கிடைக்குமாங்கிறது அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களை பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி.